ஒரு ஊர்ல ஒரு பயங்கர பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு குதிரையும் கூடவே ஒரு ஆட்டையும் வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த குதிரை திடீர்னு உடம்பு சரியில்லாம தரையில படுத்துக்கிச்சு. அந்த பணக்காரனும் ஒரு டாக்டர் வர வச்சு குதிரைக்கு ஊசி எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தான். எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. அடுத்த 15 நாள் அதே மாதிரி அந்த குதிரை நோய்வாய்ப்பட்டே கிடந்துச்சு. டாக்டர் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த குதிரை உடம்பு சரியாகிற மாதிரி தெரியல. இன்னும் மெலிஞ்சு நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லா வைத்தியமும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் கடைசியா ஒரு ஓனர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு இது எழலைன்னா ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், விச ஊசி போட்டு கொண்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்டுட்டு இருந்த அந்த பக்கத்துல இருந்த ஆடு அந்த டாக்டர் கிளம்புனதும் அந்த ஆடு குதிரையோட காதுல போய் சத்தமா போயிட்டு சொல்லுது, டே எழுந்துடுறா இல்லைன்னா கொன்றுவாங்க, உன்னால முடியும், நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியும் அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி கண்டிப்பா நீ நாளைக்கு எந்திரிச்சு நடந்தே தீரணும் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டு அதை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆட்டினோட வார்த்தைகளை கேட்டு குதிரைக்கு எங்கிருந்தோ ஒரு தெம்பு வந்துச்சு போல மொத்த பலத்தையும் திரட்டி உடனே எந்திரிச்சு நின்றுச்சு. இத பார்த்த ஓனருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே டாக்டர் கூப்பிட்டு பார்த்தான். குதிரை இப்ப ரொம்ப சூப்பரா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. ஓனர் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். அவன் உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி, டேய் என் 15 லட்ச ரூபாய் குதிரை குணமாயிடுச்சு, வாங்கடா எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன சொன்னான் தெரியுமா? ஆடு ஏற்கனவே இங்க இருக்கு, நீங்க எல்லாரும் குடி சாமானத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கடா, நம்ம ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓனர் சொன்னான். The moral of the story என்னன்னா, சில சமயம் சும்மா நல்லது செய்யணும்னு நீங்க கொடுக்கிற ஃப்ரீ அட்வைஸ் தான் உங்களுக்கே வினையாகி நீங்களே பலியாடு ஆக வேண்டியிருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.